குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். யூபிஎஸ்சிக்கான ப்ரிலிம்ஸ் 2025க்கான ஹிஸ்ட்ரி ப்ரிலிம்ஸ் அனாலிசிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி டாபிக் வைஸ் கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஆஸ்க் 16 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்லேருந்து 5 கொஷின்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து 2 கொஷின்ஸ், மெடிவல்லேருந்து 1 கொஷின் அண்ட் மாடல்லேருந்து 8 கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் 50% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஏன்ஷியன்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சேர்த்து 7 கொஷின். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலே 17 கொஷின். அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிவலோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் 5 இயர்ஸில் மெடிவல் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 2 to 3 தான் கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் தான் மெடிவலுக்கு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியோட அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். Question number 1. With reference to the ancient India, 600 to 322 BC, consider the following pairs. Right? Territorial regions ஒரு சைடும், river flowing வந்து பார்த்தீங்கன்னா another சைடும் கேட்டிருக்காங்க. Which of the following pairs வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்றது கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாக்ட் ரிவரோடைய ஏன்ஷியன்ட் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, ரைட்? அப்படின்னும் போது இந்த டெரிட்டோரியல் ரீஜன் எங்கெங்கே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதுக்கான மேப் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது அஸ்மாகா அப்படிங்கிறது வந்து கோதாவரி அப்படிங்கிற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவரில் போயிட்டு இருக்கு. தென் காம்போஜாவும் விபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ காம்போஜா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காபுல் ரிவரில் இருக்கும். ஸோ இங்கே மேப் போட்டிருக்கேன், ரைட்? நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போஜா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் காபூலில் இருக்கும். அண்ட் அகைன் அவந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்மதா ரிவருக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் உங்களுக்கு தெரியும் அவந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் நர்மதா பக்கத்தில் இருக்கும், ரைட்? இது காபூல் ரிவர். ஸோ மற்ற 2 பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மாகா கரெக்டாக இருக்கும் அண்ட் கோஷலா கரெக்டாக இருக்கு. காம்போஜாவும் அவந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். ஸோ 2 பேர்ஸ் ஒன்லி மேட்ச், ஆப்ஷன் பி. Second question, Ashokan inscription suggests that the Pradeshika, Rajuka, Yukta were the important officers at the. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதேசிகா, ராஜுகா, யுக்தா 3மே பிலாங்ஸ் டு த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது நம்ம வந்து கிளாஸ்லேயே வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரதேசிகா, ராஜுகா, யுக்தா 3மே டிஸ்ட்ரிக்ட் லெவல் அஃபீஷியல்ஸ் தான். பிரதேசிகா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியலாக இருப்பாங்க. ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இவங்க இருப்பாங்க. ராஜுகா வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் அண்ட் ரெவன்யூ டியூட்டிஸ் பார்க்குற அஃபீஷியல்ஸாக இருப்பாங்க, விச் இஸ் நத்திங் பட் மாடர்ன் டே மேஜிஸ்ட்ரேட்ஸாக இருப்பாங்க. யுக்தா வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்ஸ் அண்ட் சபார்டினேட் அஃபீஷியல்ஸாக இருப்பாங்க. ஸோ மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் தே வேர் பிலாங்ஸ் டு த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸோட பிபிடியில் போட்டிருப்பேன். ஸோ வில்லேஜஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன். The villages was headed by Gopa, Sthanika and Gramika. District was headed by Pradeshika, Yukta, Rajuka, Yukta. Province Kumara, Aryaputta and kingdom was ruled by Raja and Yuvaraja. So answer of the question வந்து பார்த்தீங்கன்னா district level administration இந்த மௌரியன் கொஸ்டினுக்கு. ஓகேவா? ஸோ அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் பிரதேசிகா, ராஜுகா, யுக்தாக்கு ஆன்சர் பி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ தேர்ட் கொஸ்டின், ஃபாஹியான் the Chinese pilgrim traveled to the India during the region of. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டைரக்ட் ஈஸி கொஷின், சந்திரகுப்தா 2. ஸோ ஃபாஹியான் வந்து பார்த்தீங்கன்னா குப்தன் எம்பையர் அப்போ வந்த ஒரு ஃபாரின் டிராவலர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி கிளாஸ் 11 டீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இபன் பதுத்தாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை ஃபாரின் டிராவலர் வந்திருந்தாங்களோ அத்தனை விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்சிஆர்டி கிளாஸ் 11 டீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1ல வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஹியான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஹி என்டர் இன் டு கோட்டான். இந்தியாவுக்குள்ளே வரும்போது கோட்டான், காஷிநகர், காந்தாரா, பெஷாவார், தக்ஷசிலா. ஸோ தக்ஷசிலாலேருந்து மதுரா, மதுராலேருந்து கபிலவஸ்து, கபிலவஸ்துலேருந்து பாடலிபுத்ரா, பாடலிபுத்ரா டு சாரநாத், சாரநாத்லேருந்து போத்கயா அண்ட் அகைன்
பாடலிபுத்ராக்கு போயிருப்பார். ஓகேவா? ஸோ ஹி ஸ்டேட் பாடலிபுத்ரால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஸ்டேட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாரு. அண்ட் ஹி லேர்ன் சான்ஸ்கிரிட் லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி எடுத்துட்டு போயிருப்பார். ஓகேங்களா? ஸோ இனிஷியலா ஹி ஸ்டார்டட் ஹிஸ் பில்கிரிமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 399 AD வந்து பார்த்தீங்கன்னா சைனால ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 414 AD வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இவர் போவார். ஸோ இவர் குப்தன் எம்பையர்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வந்து தங்கியிருப்பாரு. குறிப்பா பாடலிபுத்ரால வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தங்கியிருப்பாரு இன் த டைம் ஆஃப் த விஷ்ணுகுப்தா 2. ஓகேங்களா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் சந்திரகுப்தா 2. Fourth question, the irrigation device called அரகட்டா. ஸோ இந்த அரகட்டா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஐ திங்க் 2019 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் தே ஹேவ் ஆஸ்க்ட் த சேம் கொஸ்டின் அரகட்டா, பட் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்டணும். ஒன்று அரகட்டா அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கிராப்ஸை வந்து கேட்டுருந்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த இரிகேஷன் டிவைஸ் அரகட்டா வந்து பார்த்தீங்கன்னா a large wheel with the earthen parts tied outer ends of its spokes. ஸோ ஆப்ஷன் இதுக்கு பி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2016 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க. ஸோ அரகட்டா, த சான்ஸ்கிரிட் வார் அரகட்டா மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரா மீன்ஸ் ஸ்போக்ஸ், கட்டா மீன்ஸ் பாட். ஸோ ஸ்போக்ஸையும் பாட்டையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிற அந்த வீல் தான் அரகட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் இந்த அரகட்டாக்கு இன்னொரு பேர் கூட இருக்கும், கத்தி யந்த்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கத்தி யந்த்ரா அண்ட் சக்க வட்டக்கா. த அரகட்டா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ சக்க வட்டக்கா அண்ட் கத்தி யந்த்ரா அப்படின்னு 2 வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ யூஸ்வலி மென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரகட்டா வீலை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ மென்ஸ் மட்டும் இல்லை, புல்லக்ஸ், எலிஃபென்ட்ஸ், கேமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரகட்டா வீல் ஸ்பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. த இமேஜ் ஆஃப் த அரகட்டா இதுதான். ஓகேங்களா? ஸோ அரகட்டா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், 2016 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஷின் தான். ஸோ ஈஸி. ஸோ 5th கொஷின் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, who among the following ruler in ancient India has assumed the titles of Matta Vilasa, Vichitrasitta, Gunabhara? It's most easiest question. So answer வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். ஓகேவா? So he wrote a book called as a Matta Vilasa Prahasanam. That's why he is called as a Matta Vilasa. So Vichitrasitta and Gunabhara is also a title of the Mahendravarman. So easy question, right? So normally UPSC didn't ask the South Indian history, but this time they were asked Pallavas, Cholas, 2 question கேட்டிருக்காங்க. At the same time self respect movement also they have asked, right? So initially some important facts about Mahendravarman means, so initially இவர் ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இவர் சைவிசத்துக்கு வந்து மாறியிருப்பார். ரைட்டா? ஸோ திருநாவுக்கரசர் அலையஸ் அப்பர் சைவசத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு. ரைட்? ஹி வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ குணபரா, சத்யஸ்ரீ, சத்ய சாதனா, சேத்திரகாரி. இந்த சேத்திரகாரி மீன்ஸ் டெம்பிள் பில்டர். ரைட்? ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸ் நிறைய வச்சிருப்பாரு. சித்திரகார புலி, விசித்திரசித்தா, மத்த விலாசன், இதெல்லாம் அவரோட டைட்டில் தான். ஸோ திஸ் கொஸ்டின் வாஸ் ஸோ ஈஸி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் ஃபீமேல் ஃபிகரின் நவுன் ஆஸ் டான்சிங் கேர்ள் ஃபவுண்ட் அட் மொஹஞ்சதாரோ இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ரைட்? ஸோ இதுக்கு பெருசாக எந்த ஒரு ரீசனும் சொல்ல தேவையில்ல. பட் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் ஸோ நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க்காக இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர் ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா 1924 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் பற்றி பேசியிருப்பார். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிஸ்கவர் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1924 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கு சொல்லியிருப்பார். ஸோ 1924 ஸ்டார்ட் ஆகி 2024 வரைக்கும் 100 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 100 இயர்ஸை குறிக்கிறது மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் கொஸ்டின் வாஸ் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் இது. ஓகேவா? ஸோ 1924 சர் ஜான் மார்ஷல் பிரான்ஸ் ஸ்டாச்சு அந்த இதை பற்றி பேசியிருப்பாரு. ஸோ 2024 100 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 100 இயர்ஸ்க்காக தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது நம்மளுடைய கிளாஸோடைய
இதுலேயுமே நான் சொல்லியிருப்பேன், கரண்ட் அஃபேர் டிஸ்கஷன்லையும் ஹிஸ்ட்ரி கிளாஸ் டிஸ்கஷன்லையும் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவிசிலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ ஈஸி கொஷின். Second one, the first Gandharva Mahavidyalaya, a music training school, was set up in 1901 by Vishnu Digambar Panushree in Delhi, Gwalior, Ujjain, Lahore. Most difficult question because வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஃபார்மும் மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஓஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் பண்ணி காந்தர்வ மகாவித்யாலயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். ஸோ இந்த காந்தர்வா மகாவித்யாலயா பற்றி கொஞ்சம் பார்த்துரும், ஓகேவா. ஸோ காந்தர்வா மகாவித்யாலயா இஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் டெடிகேட்டட் டு ப்ரொமோட்டிங் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் காந்தர்வா மகாவித்யாலயா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் இன் 5th May 1901 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட் விஷ்ணு திகம்பர் புலஷ்கர், அவர் தான் இந்த ஸோ இதுக்கான ஃபவுண்டர், ரைட். ஸோ அப்படின்னும் போது இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகூர், ஆன்சர் டி. ஸோ காந்தர்வ மகாவித்யாலயா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபார்முக்கான ஒரு ஸ்கூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தர்வ மகாவித்யாலயா, ஓகே. ஸோ இவர் தான் அந்த பண்டிட் விஷ்ணு திகம்பர் புலஷ்கர், ரைட். ஸோ டிஃபிகல்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் டி, லாகூர். ஸோ தென் மெடிவல் ஹிஸ்ட்ரி. ஸோ மெடிவல் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் தான். ஸோ அந்த ஒரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ அமாங் த ஃபாலோவிங் லெட் எ சக்ஸஸ்ஃபுல் மிலிட்ரி கேம்பெயின் அகேன்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் ஸ்ரீவிஜயா, த பவர்ஃபுல் மேரிடைம் ஸ்டேட் which ruled the Malay Peninsula, Sumatra, Java and the neighboring islands. இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின். யார் வந்து பார்த்தீங்கன்னா மலை பெனின்சுலா, சுமத்ரா, ஜாவா அப்படிங்கிற நெய்பரிங் ஐலாண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்பெயின், அதாவது ஸ்ரீவிஜயா இருக்கக்கூடிய இடத்துல மிலிட்ரி கேம்பெயின்ஸ் நடத்தி ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழா 1, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மலையா, சுமத்ரா, ஜாவா இதெல்லாம் பிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் மலையா இவர் பிடிச்சதால they have a title of Gadaram Kondang. So Malaya is called as a Gadaram. So இவர் அந்த இடத்தை பிடிச்சதால he was called as a Gadaram Kondang, right. So ஈஸியான கொஷின், ராஜேந்திர சோழா 1 ஆன்சர். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் Raja Ram Mohan Roy. Statement number 1, he possessed the great love and respect for the traditional philosophical system of the East. 1. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, he decided his countrymen to accept the rational and scientific approach and the principle of human dignity and social equality of all men and women. Which of the following statements are given correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, he possessed the great love, respect for the traditional philosophical system of the East. ஸோ ஈஸ்ட்லேருந்து அவர் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பார், எதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஃபாலோட் மோனோதியிசம். ஸோ மோனோதியிசம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ சயின்டிஃபிக் அப்ரோச்சபிளாக இருக்கணும், ரிலீஜியன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் த ஃபிலாசபிக்கல் டெக்ஸ்ட்லேருந்து அவர் ஈஸ்ட்லேருந்து தான் எடுத்திருப்பார். ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இஸ் கரெக்ட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 இஸ் ஹி இஸ் டிசைட் கண்ட்ரிமேன் டு அக்செப்ட் த ரேஷனல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச். நான் சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலாகவும் ரிலிஜியனை ரேஷனலாகவும் சயின்டிஃபிக் அப்ரோச்சாகவும் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன்ஸ்க்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் சி, போத் 1 and 2. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் வித் ரிகார்ட் டு த நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாய்காட் ஆஃப் லா கோட்ஸ் அண்ட் ஃபாரின் கிளாத். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் நான் வயலன்ஸ். Third statement, retention of title and honors without using them in public. Fourth statement, establishment of panchayat for setting disputes. How many of the above were parts of non-cooperation movement program அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னும் போதே தே ஹாவ் பாய்காட்டட் லாஸ் அண்ட் கோட்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்சர்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் நான் வயலன்ஸ். ஸோ காந்திஜியோட முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகா இஸ் நத்திங் பட் த நான் வயலன்ஸ். ஸோ அப்படின்னும் போது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 இஸ் கரெக்ட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இங்கே இந்த ரிட்டென்ஷன் இல்லை, ரெனவுன்சியேஷன்.
ஸோ இவங்க டைட்டில் வந்து வச்சுக்கல, வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, ரெனவுன்சேஷன். ஸோ ரெனவுன்சேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி தன்னோட நைட்ஹுட் அந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருப்பார். ஸோ இட் இஸ் நாட் ரிட்டன்ஷன், இட் இஸ் ரெனவுன்சேஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3 வந்து தப்பு. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத் ஃபார் செட்டிங் டிஸ்பியூட், எஸ், இது காந்தியோட கோர் பிரின்சிபல். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3, 1, 2, 4 தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ரைட். கொஸ்டின் நம்பர் 3, consider the following statement in respect of the non-cooperation movement. Statement number 1, the Congress declared the attainment of Swaraj by all legitimate and peaceful means to be its objective. One. And second statement, it was to be implemented in the stages with the civil disobedience movement, non-payment of taxes for the next stages only if Swaraj did not come within a year and the government resorted to the repression. ரைட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் அபோவ் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூர் செஷனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் 1920 வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரூல் வந்து பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஸ்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்வராஜை அட்டைன் பண்ணுறதுக்கு த மெத்தட் ஃபார் அச்சீவிங் ஸ்வராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 முக்கியமான விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பீஸ்ஃபுல்லாகவும் லெஜிட்டிமேட்டாகவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் காந்தி தெளிவாக சொல்லிட்டாரு, அதாச்சும் வயலன்ஸாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன், ஸோ நான் வயலன்ஸாக பண்ணுவேன், பட் மாஸ் க்ரௌடை கூப்பிட்டு வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படின்னும் போது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் த ஸ்டேஜஸ் with the civil disobedience and non-payment of the taxes for the stages only if Swaraj did not come within the year and the government resorted to the repression, which is nothing but இங்கே ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2ல என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் நாங்கள் சிவில் டிசோபீடியன்ஸ்லாம் எப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வராஜ் வந்து 1 இயர்க்குள்ளே நான் அச்சீவ் பண்ணலை, ஆர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நாங்கள் வைக்கிற டிமாண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலை அப்படின்னும் போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேமெண்ட் பண்ண மாட்டோம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது லேட்டர் ஸ்டேஜ் தான். ஸோ அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் 1 and 2. Question number 4, sedition has become my religion was the famous statement given by the Gandhi at the time of the dash. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் மீடியம் லெவல் கொஸ்டின். அப்படின்னும் போது இதுலேருந்து நம்ம எந்தெந்த சாய்ஸஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்பாரன் சத்தியாகிரகம் நம்ம எடுத்துடலாம். பிகாஸ் சம்பாரன் சத்தியாகிரகம் போது அவர் செடிஷனை பற்றி பேசுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நீங்கள் சம்பாரன் சத்தியாகிரகம், கேடா, சம்பாரன், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1917, 1918 அந்த டைம் பீரியட் நடக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த லான்ச் ஆஃப் குட் இன் த மூவ்மெண்ட் நடக்கும் போது செடிஷன் பற்றி பேசுறதுக்கு அவர் டைம் இருந்திருக்காது. பிகாஸ் ஹி வாண்ட் டு பி ஆக்டிவ். அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம எடுத்துடலாம். ஸோ பப்ளிக்கலி வைலேட்டிங் சாட்லா அண்ட் தண்டி இல்லைன்னா ஆப்ஷன் 50-50 வந்துடும். இந்த நீங்கள் 2 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 50-50 சான்சஸ் வந்துடும். ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் வந்து இவர் வந்திருப்பார். ஸோ இந்த என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் மார்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஒரு மாஸ் கிரௌட தன்னோட கூட்டு சேர்த்துட்டு போயிருப்பார். டு பிரேக் த பிரிட்டிஷோடைய ஒரு சால்ட் லாவை பிரேக் பண்ணுறதுக்காக கூட்டமாக போயிருப்பார். அட் த சேம் டைம் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் போகும்போது லாட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபாலோ த காந்தி. ஸோ அப்படின்ன போது ஒரு இடத்துல நின்று நிறைய பேசியிருப்பார். அந்த டைம் பீரியட் தான் செடிஷன் ஹாஸ் பிகம் மை ரிலிஜன் சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கலி வைலேட்டிங் சால்ட் லா அட் தண்டி மார்ச் தான் இந்த செடிஷன் ஹாஸ் பிகம் மை ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். ஸோ அந்த ஸ்பீச் தான் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா ஹாஸ் brought about moral, material, cultural and spiritual renunciation of the great country. I regard this rule as a curse. I am out to destroy this system of government. Sedition has become my religion. Ours is a non-violent battle. We are not to kill anybody, but it is our dharma to see that the curse of this government is blotted out அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. 5th question, who provided the legal defense to the people arrested in the aftermath of the Chauri Chowda incident?
அகைன் இட்ஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபிகல்ட் கொஸ்டின் நம்ம போது இதுலேருந்து எந்த கொஸ்டின் ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரைட்டாக எம்ஏ ஜின்னாவை எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைஃபுதீன் கிச்லு அண்ட் ஹாஜா ஹசன் நிசாமி பிலாங்ஸ் டு த கிலாஃபத் மூமெண்ட். ஸோ அப்படின்னும் போது இவங்களும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்தோம்னா 2 ஆப்ஷன்ஸ் எடுத்தோம்னா ஏ ஆர் பி 2 பேருமே லாயர்ஸ் தான். சித்ரந்தன் சிஆர் தாஸும் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் தான். மதன் மோகன் மாலியாவும் அண்ட் கிருஷ்ணகாந்தும் வந்து பார்த்தீங்கன்னா லாயராக தான் இருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இதுக்கு 50-50 சான்சஸ் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த பர்சன்ஸ்க்கு வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்க அந்த விக்டிம் சார்பாக விக்டிம் இல்லை, ஸோ அந்த அரெஸ்ட் பண்ண பீப்புளுக்கு சார்பாக யார் போய் நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மால்வியா தான் அண்ட் கிருஷ்ணகாந்த் தான் போய் நின்று இருப்பார். ஓகேங்களா? ஸோ 1891 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் யூனிவர்சிட்டியில் லா முடிச்சிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரில்லியண்டான சிவில் லாயர் அண்ட் ஹைலி ரெஸ்பெக்டட் பை ஹிஸ் பர்சன், மற்றவங்களால நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்டிருப்பார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹைகோர்ட்டில் 1923 அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 170 பர்சனுக்காக இந்த கோரக்பூர் சௌரி சௌரா இன்சிடென்ட்காக தான் அப்பியர் ஆயிருப்பார். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி மதன் மோகன் மால்வியா. ரைட். 6th question. Subsequent to which one of the following events Gandhiji, who consistently opposed untouchability and appealed for its eradication from all spheres, decided to include the upliftment of Harijans in his political and social program? So it's a moderate question. ஏன் மாடரேட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் போது இங்கே காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜனுக்காக எப்போ பேசினாருன்றது தான் கொஸ்டின். ஸோ எந்த மூமெண்ட்ல பேசியிருப்பாரு அப்படின்னு எடுக்கும் போது நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் எடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி இர்வின் பேக்ட் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து இவர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜன்ஸ் பற்றி பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் ஆஃப்டர் அட்டனிங் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் அவார்டு வாங்கிட்டு வந்திருப்பார். ராம்சே மெக்டொனால்ட் கிட்ட இருந்து கம்யூனல் அவார்டு வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ வாங்கிட்டு வந்த அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா காந்திக்கு வந்து இது பிடிச்சிருந்துருக்காரு. ஸோ காந்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டாக வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வாங்கிட்டு வந்த கம்யூனல் அவார்டுக்கு காந்தி அப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரால் வேற ஆப்ஷனே இல்லாமல் ஸோ ஹி விட்ரூ த கம்யூனல் அவார்டு. ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூனா பேக்ட்ல நடந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பார். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனா பேக்ட் ஏ. Question number 7. Consider the following fruits. 1. Papaya. 2. Pineapple. 3. Guava. How many of the above were introduced in India by the Portuguese in the 16th and 17th centuries வந்து கேட்டிருக்காங்க. Again, it was a PYQ question. 2019 prelims கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரியிலேருந்து மட்டுமே 2 PYQ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து 2019 கேட்கும் போது பப்பாயா அண்ட் பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை போர்ச்சுகீஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3மே இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை போர்ச்சுகீஸ். ஸோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பாஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸை பற்றி அவங்க எடுத்துகிட்டு வந்த ஃபுட் கிராப்ஸை பற்றி நிறைய டீட்டெயில் பேசியிருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு ரெஃபர் மீன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், கோவா, பப்பாயா 3மே வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸால் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது தான். ஸோ ஆன்சர் சி. ஸோ இந்த பப்பாயா வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கோவா வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் நார்த் சவுத் அமெரிக்காலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா, பைனாப்பிள், கோவா 3மே இன்ட்ரடியூஸ்ட் பை போர்ச்சுகீஸ். ஸோ ஆப்ஷன் சி ஆல் 3. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். Who among the following was the founder of the self-respect movement? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். ஸோ சவுத் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹி இஸ் நத்திங் பட் பெரியார். ஈவே ராமசாமி நாயக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாரு காங்கிரஸ் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகியிருக்காரு. ஸோ ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்துனால காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்திருப்பாரு and started the self-respect movement. So founder of the self-respect movement is nothing but Periyar E.V. Ramasamy Nayakar.
ஓகேவா? ஸோ இந்த பிவைக்கு மொத்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது டோட்டல் 16 கொஸ்டின் தே ஹவ் ஆஸ்க்டு பட் 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த பிவைக்யூ. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, 2 கொஸ்டின் போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ 2-3 கொஸ்டின்ஸ் தவிர மற்ற எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச்சபிள் அண்ட் ஈஸிலி ஆன்சரபிளாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.